Hi friends, welcome to our MIPS ideas. நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேரிங் செலெக்ஷன் ப்ராசஸோட அடுத்த ஸ்டெப், அதாவது ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பீடை வச்சு நம்ம எப்படி பேரிங் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பீட், இதில் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் நம்மளால சொல்ல முடியும். ஸோ டெம்பரேச்சர் தான் வந்துட்டு ஒரு மேஜர் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணும். அதாவது எவ்வளோ ஹீட் வந்துட்டு வெளியேருந்து உள்ளே வந்திருக்கு, உள்ளேருந்து ஹீட் எவ்வளோ வெளியே போயிருக்கு, ஸோ அப்ளிகேஷன்லேருந்து எவ்வளோ ஹீட் வந்துட்டு பேரிங்க்கு வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் த பேரிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணும். பேரிங் வந்துட்டு நார்மல் ரன்னிங் கண்டிஷனில் ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியமை வந்துட்டு அட்டைன் பண்ணும். அந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும்போது வர டெம்பரேச்சரை தான் நம்ம ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் எதோட ரிசல்ட்டாக வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் பை த பேரிங்கோட ரோலர்ஸ்குள்ளே இருக்க ஃப்ரிக்ஷனல் பவர் லாஸ் மூலிமா ஜென்ரேட் ஆகிற ஹீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஃப்ரம் த அப்ளிகேஷன் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் தி பேரிங் வியா ஷாஃப்ட், ஹவுசிங், ஃபவுண்டேஷன் இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாக இருக்க காம்போனன்ட் மூலிமா வர ஹீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் டெசிபேட்டட் ஃப்ரம் த பேரிங். அப்படி கிரியேட் ஆன ஹீட் வந்துட்டு சரௌண்டிங் காம்போனன்ட்ஸ்க்கோ இல்லை ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கோ இல்லை யூஸ் பண்ணுற லூப்ரிகண்ட் ஆயிலுக்கோ ஹீட் வந்து டெசிபேட் ஆகும், அதாவது ஹீட் வந்துட்டு அவுட்ஃப்ளோ ஆகும். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த பேரிங் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஹீட்டையும் காம்பன்சேட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியமை அட்டைன் பண்ணும். ஸோ அந்த தெர்மல் ஈக்குலிபிரியத்தை தான் நம்ம ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஃபார் a given bearing type, அதாவது பேரிங் சைஸு, பேரிங் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அண்ட் லூப்ரிகேஷன் கண்டிஷன், இது மூணுத்துக்குமே வந்து இன்டர்லிங்க்டாக கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம பேரிங் சைஸை செலக்ட் பண்ணும்போது பேரிங்கோட லோடு, ஸ்பீட், லூப்ரிகேஷன் கண்டிஷனை கன்சிடர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை கன்சிடர் பண்ணும்போது பேரிங் செலெக்ஷனில் பேரிங் லோடு என்ன, சைஸ் என்ன, ஸ்பீட் என்ன, லூப்ரிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம அஸ்யூம். அதே மாதிரி லூப்ரிகேஷன் கண்டிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி ஆஃப் த லூப்ரிகன்ட் அண்ட் ஸ்பீட். ஸோ இப்போ இது மூணுமே வந்துட்டு எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். பேரிங் சைஸ் வேணும் அப்படின்னா நமக்கு ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரையும் கன்சிடர் பண்ணணும், லூப்ரிகேஷன் கண்டிஷனும் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா பேரிங் சைஸையும் கன்சிடர் பண்ணணும், லூப்ரிகேஷன் கண்டிஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the operating temperature of the bearing reaches its steady state when there is a thermal equilibrium. அதாவது நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகிறதும் டெசிபேட் ஆகிற ஹீட்டும் ஈக்குவலாக இருக்கும் போது நமக்கு வந்துட்டு தெர்மல் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணோம். அதை தான் நம்ம ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ provided that the load ratio C by P is greater than 10 and the speed is 50% of the limited speed, there is no external heat input, then cooling with the surrounded air is enough. அதாவது 50% of limited speedல ரன்னிங்ல இருக்கு நம்மளோட எக்யூப்மெண்ட்டு, அதோட C by P ரேஷியோ வந்துட்டு greater than 10 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்மாஸ்பெரிக் ஏர்லேயே நம்ம கூலிங் பண்ணலாம். அதாவது அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நம்ம அட்மாஸ்பெரிக் டெம்பரேச்சர்லேயே அதை கூல் பண்ண முடியும். ஸோ இஃப் இட் எக்ஸிட்ஸ் த 100 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக கூலிங் இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஆயில் சர்க்குலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஒன்றும் இல்லை, டெசிபேட்டட் ஹீட்டு ப்ளஸ் அப்ளிகேஷன்லேருந்து வர ஹீட்டும் பேரிங்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட்டும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அதுதான் வந்துட்டு தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். அதுதான் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரேட்டட் ஹீட் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் பை த பேரிங் அஸ் த ரிசல்ட் ஆஃப் கம்பைன்டு பேரிங் அண்ட் சீலிங் ஃப்ரிக்ஷனல் பவர் லாஸ். அதாவது ஃப்ரிக்ஷனல் பவர் லாஸ் மூலியமா ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் தி அட்ஜசன்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ், அதாவது ஷாஃப்ட்ல இருந்தோ இல்லை மற்ற இதுல இருந்து ஹீட் வந்துட்டு ஃப்ளோ ஆகி வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரிங் ஃப்ரிக்ஷனல் ஹீட் லாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா bearing frictional consists of mainly rolling friction, sliding friction, seal friction and oil drag loss. அடுத்து heat flow from the adjacent parts என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனில் பேரிங்ஸ் வந்துட்டு
கியர்ஸ் கூட இல்லை ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஷாஃப்ட் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டோ இல்லை கியரில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டோ வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஹீட், எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஷாஃப்ட் ஹாலோ ஷாஃப்டாக இருந்து அதுக்குள்ளே ஸ்டீம் போகிற மாதிரி இருந்தால் அதில் வர ஹீட்டும் கூட பேரிங் டெம்பரேச்சரை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீட் இன்புட் ஃப்ரம் த அட்ஜசன்ட் பார்ட் வித்தின் த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஷாஃப்ட்டுக்கு ரிலேட்டடாக இல்லை வேறு ப்ராசஸில் வேறு ஏதாவது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் கூட நமக்கு ஹீட் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற ஹீட் எல்லாம் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா லூப்ரிகேஷன் ஆயில், அதாவது சர்க்குலேஷன் ஆயிலை வச்சு தான் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெசிபேட்டட் ஹீட். டெசிபேட்டட் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரில், அதாவது பேரிங்லேருந்து அந்த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ்னால வர டெம்பரேச்சரை வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஷாஃப்ட்டு, ஹவுசிங்கு, ஆம்பியன்ட் ஏர் ஃப்ளோ, அதாவது இப்போ இங்கே ஹவுசிங்கில் ஒரு பேரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் ஆகிற ஹீட்டை விட பேரிங்கோட ஹவுசிங்கோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஹீட் வந்துட்டு அந்த பேரிங் ஹவுசிங்க்கு போகும். அதை வந்துட்டு நம்ம ஹீட் டெசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம தனியாக லூப்ரிகேஷன் சிஸ்டம், அதாவது ஆயில் சர்க்குலேட்டிங் லூப்ரிகேஷன் சிஸ்டமோ ஏதாவது ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா அது மூலியமாகவும் ஹீட் வந்துட்டு டிசிபேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் டார்க் மூலியமா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் டார்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரிக்ஷனல் மொமெண்ட் இருக்கும், அதாவது அது ஒரு ரொட்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் மொமெண்ட்டும் ஃப்ரிக்ஷனல் மொமெண்ட் ஆஃப் சீல்ஸும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரிக்ஷனையும் ஓவர் கம் பண்ணி ஒரு பேரிங் வந்துட்டு சுற்றணும். ஸோ அதை தான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு பவர் அதிகமாக கன்சியூம் ஆகும், அதே சமயத்தில் நமக்கு ஹீட்டும் டிசிபேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் டார்க் நம்ம எப்படி இது பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஆஃப் ஸ்டார்டிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் பிளஸ் மொமெண்டம் ஆஃப் சீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டிங் பேரிங் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். பேரிங்கோட ஒரு ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா if you are able to estimate the value of heat dissipated from the bearing. ஸோ பேரிங்லேருந்து எவ்வளோ ஹீட் டெசிபேட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் த பேரிங்ஸ் டிபிஆர் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குலிபிரியத்தில் என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த பேரிங் இஸ் ஈக்குவல் டு பி லாஸ் டிவைடட் பை டபிள்யூஎஸ், அதாவது ஹீட் டெசிபேட்டட் பிளஸ் டெம்பரேச்சர் ஆம்பியன்ட், வேர் டிபிஆர் அப்படின்றது பேரிங் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், பி லாஸ்ன்றது ஃப்ரிக்ஷனல் பவர் லாஸ், அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டி ஆம்பியன்ட். ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். should the value of estimated bearing operating temperature too ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆயில் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கூலிங் வியா சர்க்குலேட்டிங் ஆயில், நம்ம ஆயிலை சர்க்குலேட் பண்ணி கூல் பண்ணுறோம் அப்படின்னா பை சர்க்குலேட்டிங் த ஆயில் இட் இஸ் பாசிபிள் டு கூல் இட், தேர் பை ஹீட்டை வந்துட்டு பேரிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும், அதாவது ஹீட் டிசிபேஷன் பை சர்க்குலேட்டிங் ஆயில். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் லாஸ், அதாவது பி லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹீட் டெசிபேட்டட் பிராக்கெட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் மைனஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பிளஸ் ஃப்ரிக்ஷனல் லாஸ் பை ஆயில், அதாவது பேரிங் ஃப்ரிக்ஷனல் லாஸ் அப்படின்றது பி லாஸ், தென் ஹீட் டெசிபேஷன் அண்ட் பேரிங் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அண்ட் டி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எஸ்டிமேட்டட் பவர் டிசிபேட்டட் பை தி ஆயில் கூலர். ஆயில் கூலரிங் மூலயமா வர டிசிபேட்டடையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் எ ஹீட் டிசிபேட்டட் வியா ஆயில் சர்க்குலேஷன் இன்டு த அக்கௌண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பேரிங் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த பேரிங் இஸ் ஈக்குவல் டு பி லாஸ் மைனஸ் பி ஆயில் டிவைடட் பை ஹீட் டிசிபேட்டட் பிளஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ இதை வச்சு நம்ம ஆயில் சர்க்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா பேரிங்கோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஃபார்ம் வச்சு கணிக்க முடியும். ஸோ யூ கேன் எஸ்டிமேட் த பவர் தட் மஸ்ட் பி டிசிபேட்டட் பை தி ஆயில். நம்மளால எவ்வளோ பவர் வந்துட்டு ஆயிலுக்கு, அதாவது எவ்வளோ ஹீட்டை வந்து நம்ம ஆயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி லாஸ் மைனஸ் டபிள்யூஎஸ் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் மைனஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ இதை வச்சு தான் நம்ம எவ்வளோ ஹீட்டை வந்து டெசிபேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து எவ்வளோ ஹீட்டை நம்ம டெசிபேட் பண்ண போகிறோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு ஆயில் ஃப்ளோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ரெக்வயர்டு ஆயில் ஃப்ளோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா Q is equal to power dissipated by the oil divided by 27 into
டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில் இன்புட் மைனஸ் ஆயில் அவுட்புட். அதாவது நமக்கு கூலிங்காக கொடுக்குற ஆயிலோட இன்புட் டெம்பரேச்சர் எவ்வளோ, அவுட்புட் டெம்பரேச்சர் எவ்வளோ, அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்றதை வச்சு இன்டூ 27 பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பவர் டெசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம 5 to 10 டிகிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேரிங் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு 5 to 10 டிகிரியை தான் நம்ம இந்த சர்க்குலேட்டிங் ஆயில் மூலிமா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து தம் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயில் ரிடக்ஷன் வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தம் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Qmax இஸ் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை 12,500. அதாவது மேக்ஸிமம் ஆயில் ஃப்ளோ, அதாவது லிட்டர்ஸ் பர் மினிட்ல இருக்கணும் அப்படின்னா பேரிங்கோட அவுட்டர் டயாமீட்டர் மல்டிப்ளைடு பை பேரிங் வித் போட்டிங்க அப்படின்னா டிவைட் பை 12,500 போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆயில் ஃப்ளோ மேக்ஸிமம் தேவைன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த சார்ட் என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் டெசிபேட்டட் ஆகிட்டு இருக்கும் போது எவ்வளோ நமக்கு பவர் லாஸ் வருது, அதாவது ஃப்ரிக்ஷனல் லாஸ் இருக்குது. இதே நம்ம ஆயில் கூலிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃப்ரிக்ஷன் லாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்துட்டு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. அடுத்து பேரிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோலிங் எலமெண்ட், ரேஸ்வே, கேஜஸ் அதெல்லாம் வச்சு நம்மளோட ஃப்ரிக்ஷன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்பீடு வந்துட்டு வேரி ஆகும். ஃப்ரிக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஸ்பீடும் வேரி ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பவுண்டரி லேயர்ஸாக இருக்குது. ஸோ பவுண்டரி லூப்ரிகேஷன் கண்டிஷன் மூலயமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்துட்டு டைரெக்டாக இருக்கும். அதாவது நமக்கு ஆயில் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பேரிங் ரோலருக்கும் அவுட்டர் ரேஸ்க்கும் நடுவில் இருக்க ஆயிலோட ஃபிலிம் வந்துட்டு கம்மியாக இருக்கும் போது ஃப்ரிக்ஷன் வந்துட்டு நார்மலாகவே அதிகமாக இருக்கும். ஸோ மிக்சடு லூப்ரிகேஷன் கண்டிஷன், நீங்கள் ஆயில் வந்துட்டு ரெக்வயர்ட் லெவல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கும். ஃபுல்லாக ஆயில் மட்டும், அதாவது பேரிங் ரோலர் சுத்தாமல் வெறும் ஆயில் மட்டும் அதிகமாக இருக்குது, ரோலருக்கும் அவுட்டர் ரேஸ்க்கும் நடுவில் வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் ஃப்ளேம் லூப்ரிகேஷன் வித் தெர்மல் அண்ட் ஸ்டார்வேஷன் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஷேரிங் அண்ட் கைனமெட்டிக் ரீப்ளனிஷ்மெண்ட் கேரக்டரிஸ்டிக் மூலயமா நமக்கு விஸ்கஸ் லாஸ் வந்து நம்ம. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த பவுண்டரி லூப்ரிகேஷன் அப்படின்னா நமக்கு இங்கே லோடு வந்துட்டு டைரக்ட் கான்டாக்ட் ஆகுது. ஸோ இந்த ரோலருக்கும் இந்த அவுட்டர் ரேஸ்க்கும் நடுவில் டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. ஸோ மிக்சடு லூப்ரிகேஷன் அப்படின்னா நமக்கு அங்கங்கே இந்த லூப்ரிகேஷன் வந்துட்டு நடுவில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த லூப்ரிகேஷன் ஆயில் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ இதே நம்ம ஃபுல் ஃபிலிம் ஆயிலில் தெர்மல் அண்ட் ஸ்டார்வேஷன் எஃபெக்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பீட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து ஸ்பீட் லிமிட்டேஷன்ஸ். ஸோ ஸ்பீட் லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங்கோட ஸ்பீடை வச்சு தான் அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏன்னா எவ்வளோ ஹீட் டெசிபேட் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை சொல்ல முடியும். இப்போது ஸ்பீட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஸ்பீடு விச் இஸ் பேஸ்ட் ஆன் தெர்மல் கண்டிஷன். தெர்மல் கண்டிஷன் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்பீடு ஒன்று சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டிங் ஸ்பீடு, இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் லிமிட். ஸோ மெக்கானிக்கல் லிமிட்னா ஒன்றும் இல்லை, இந்த லிமிட்டிங் ஸ்பீடு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் வேலிட் ஃபார் எ ஸ்டாண்டர்ட் பேரிங் எக்ஸிக்யூஷன். நம்ம அந்த மேக்ஸிமம் ஸ்பீடு அவ்வளோதான் அந்த பேரிங்கை வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு மெக்கானிக்கல் எக்ஸிக்யூஷன் மூலயமா வர லிமிட்டிங் ஸ்பீடு வந்துட்டு சொல்கிறது. ஸோ லிமிட்டிங் ஸ்பீடு வந்து எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேரிங்கில் யூஸ் பண்ணுற கேஜோட ஸ்ட்ரென்த்து, ஸ்டெபிலிட்டி, அப்புறமா லூப்ரிகேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபிகல் அண்ட் கேரட்டரி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ரோலிங் எலமெண்ட். அதுக்கடுத்து அதர் ஸ்பீட் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சச் as சீல்ஸ் அண்ட் லூப்ரிகன்ட் ஃபார் சீல்டு பேரிங். இப்போ ஸ்பீடை வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் இல்லைன்னா லிமிட்டட் ஸ்பீடை விட இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேரிங்கோட ஸ்பீடை வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஸ்பீடு இல்லை லிமிட்டிங் ஸ்பீடை விட நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் தெர்மல் அனாலிசிஸ் இன்னும் அதிகமாக பண்ணி நம்ம அதில் ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேஜஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதிகமான ஸ்பீடில் நம்ம அந்த பேரிங்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஸ்பீடு,
அதாவது நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஃபேக்டரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் த ரிசல்ட்டிங் இன்க்ரீஸ் இன் பேரிங் டெம்பரேச்சர் பை அடிஷ்னல் கூலிங்கை வச்சு அந்த இன்க்ரீஸ் ஆகிற பேரிங் டெம்பரேச்சரை நம்ம குறைக்கணும். அதே மாதிரி அந்த பேரிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட பேரிங் ரோலர்ஸோட கிளியரன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஹவுசிங் ஃபிட்டிங்கை வந்துட்டு நம்ம அந்த டாலரன்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அதில் வர வைப்ரேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டாலரன்ஸ் கிளாஸை வந்துட்டு கொஞ்சம் வேரி பண்ணணும். அதே மாதிரி நம்ம அதிகமான ஸ்பீடுக்கு போகும்போது நம்ம அந்த கேஜோட டிசைனையும் ஸ்டெபிலிட்டியும் வந்துட்டு திருப்பி கன்சிடர் பண்ணி அதை வந்துட்டு ரீஒர்க் அவுட் பண்ணி அந்த கேஜ் மாடலை வந்துட்டு இல்லை அதில் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலை வந்துட்டு நம்ம டிசைன் மாற்றணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன லூப்ரிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், என்ன லூப்ரிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்றதையும் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஹையர் டெம்பரேச்சர் போயிடும், ஸோ ஹையர் ஸ்பீடு போகிறோம். ஸோ கேஜ் எல்லாத்தையும் மாற்றணும்னா நம்ம என்ன லூப்ரிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி ரீலூப்ரிகேஷன் இன்டர்வலை நம்ம செக் பண்ணணும். இல்லைனா ஆயில் லூப்ரிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயில் சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு பேரிங் செலெக்ஷன் ப்ராசஸோட ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம இந்த ஒரு லாஸ்ட் 5 வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ ஒரு பேரிங்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா ஃபேக்டர்ஸையுமே நம்ம கன்சிடர் பண்ணால் தான் ஒரு பேரிங்கை நம்ம செலக்ட் பண்ண முடியும். நான் ஃபர்தர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேரிங்கை ப்ராக்டிக்கலாக சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இதே மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.